திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமொழி குன்றத்தூர் செக்கிலாரடி போற்றி. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணியுடனாகிய அளவாய் சொக்குநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் 63 நாயன்மார்களுடைய குருபூசை தினத்தன்று அவர்களுடைய அருள் வரலாற்றை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவருடைய குருபூசை திருநாள். இந்த நல்ல நாளிலே திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று நம்பி ஆரூரரால் திருத்தொண்ட தொகையில் பாடப்பட்ட நம்மளது திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். குறிப்பறிந்து ஒழுகுதல் சிறந்த குணம். குறிப்பறிந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ரொம்ப சிந்திக்கணும். அது எல்லாராலையும் முடியாது. குறிப்பறிந்து அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் சொல்லாமலே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு செயல்படுவதுதான் குறிப்பறிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறிப்பறிந்து செயல்பட்டதுனால அவருக்கு திருக்குறிப்பு தொண்ட நாயனார். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல் அப்படின்னு நம்ம வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கார். திருத்தொண்டர்களது திருக்குறிப்பு அறிந்து செயல்பட்டதுனால அதில் வல்லவராக இருந்திருக்கார் நம்மளது திருக்குறிப்பு தொண்ட நாயனார். அதனால் அவருக்கு அந்த பேர். அவர் அவதாரம் செய்த நாடு காஞ்சி. எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் உள்ள நாடு. தொண்டை நாட்டோட தலைநகரம் காஞ்சி மாநகரம். உமையம்மை உயிர்களிடத்து பெரும் கருணையினால் 32 அறங்களை புரிந்து கொண்டு காமகோட்டத்தில் எழுந்தொருளியிருக்கும் பெருமையுடையது இது. 50 பூத தலங்களுள் பிருத்திவித்தலம் மண்ணுக்குரிய தலம், முத்தித்தலம் 7னுள் முதன்மை பெற்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த முத்தித்தலமாகிய காஞ்சிபுரத்தில் ஒரு புறத்தில் வாழ்ந்தவர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார். அவர் ஏகாலியர் குலத்தில் அவதரித்தவர். செம்மையுடைய அன்பு நிறைந்த மனத்தினர், சிவனறி நின்ற சீலமிக்கவர். புண்ணிய உருவங்களாகிய திருத்தொண்டர்களது திருக்குறிப்பு அறிந்து தொண்டு செய்யும் தன்மையில் திண்மையுடையவராக இவர் ஒழுகியபடியால் திருக்குறிப்பு தொண்டர் என்னும் திருநாமம் பெற்றார். தேரொளியும் மா ஒளியும் மிகுந்து திசைகளெங்கும் இசை பரவிய திருக்கச்சியகம்பதியில் பொதுவாக ஊரவருக்கு ஆடைகளை வெளுத்து தரும் பொதுவண்ணார் என்று இவரை கூறக்கூடாது. பொதுவண்ணார்னு நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை நம்ம சொல்லக்கூடாது. திங்களையும் கங்கையையும் முடித்த சிவபெருமானுடைய திருத்தொண்டர்களுக்கு ஆடைகளை குறிப்பறிந்து அழுக்கு அகற்றி கொடுக்கும் சிறந்த அந்த பணியை செய்த சிறப்புடையவர் இவர். தொண்டர்களது ஆடைகளின் அழுக்கை அகற்றுவார் போல இருவினையும் மும்மலமும் பிறப்பு இறப்பு ஆகிய அழுக்கையும் அகற்றினார். அவர் அந்த ஆடையில் இருக்க அழுக்க மட்டும் அகற்றலை, இருவினை நல்வினை தீவினைங்கிற இருவினையும், மும்மலம் ஆணவம் கண்மம் மாயங்கிற மும்மலமும், பிறப்பு இறப்புங்கிற அழுக்குகள்லாம் நீக்கக்கூடியவர். இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய தன்மையை கண்டு அருள் புரிய திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமான். சாமி அவருடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் அப்படின்னு திருவுள்ளம் கொள்கின்றார். அது எப்பேற்பட்ட ஒரு காலம்!
குளிர் மிகுந்த காலம், பற்கெல்லாம் கிடுகிடுகிடுன்னு நடுங்கக்கூடிய குளிர் மிகுந்த காலத்தில் சிவபெருமான் வறியவர் போல அழுக்கடைந்த கந்தையை உடுத்தி மாதவ வேடம் புனைந்து மாலரியா மலரடிகள் மண்மேல் பட திருத்தொண்டர்பால் வந்து அருளினார். மாதவ வேடம், இப்போலாம் பட்டு இதெல்லாம் கட்டிக்கிட்டு திருக்கோயிலுக்கு போகிறோம். அதெல்லாம் மாதவ வேடம் இல்லை, பொய்த்தவ வேடம். நம்ம பெருமானை எப்படி வந்திருக்காரு? வறியவர் போல அழுக்கடைந்த கந்தையை உடுத்தி மாதவ வேடம் புனைந்து திருநீரை அணிந்து கொண்டு ருத்ராக்கத்தை அணிந்து கொண்டு அந்த திருமாலும் சென்றுணரா திருவடி மண்மேல் பட திருத்தொண்டர்பால் வந்தார். அந்த நம்ம திருக்குறிப்பு தொண்டர்பால வந்தார். அவர் எப்படி இருக்காரு? உடம்பு முழுவதும் வெந்நீர் ஒளி செய்ய, கருமேகம் மூடியது போல அழுக்கு கந்தையுடன் எழுந்தருளி வரும் அருந்தவரை திருக்குறிப்பு தொண்ட நாயனார் கண்டார். அவருடைய கோலத்தை அப்படியே பார்க்குறார். வெந்நீர் ஒளி வீசுது, அதில் கார்மேகம் மூடியது போல அழுக்கடைந்த ஆடையை, கந்தை ஆடையை கட்டி கொண்டு வருகிறார். வந்தி அம்மையாருக்கு அப்படி தானே வந்தார். இன்று அந்த நாள் தான். கூலிக்காக பிட்டுக்காக மண் சுமந்த அந்த நாள் ஆவணி மூலம். இன்று தொழிலாளர் தினம் அப்படின்றதுனால முதல் தொழிலாளியாக நாம் அவரை பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே அப்படிம்பார் மாணிக்கவாசர். அந்த சாப்பிட்ட பிட்டுக்கு உண்ட பிட்டுக்கு மண்ணை சுமந்து கணக்கை நேர்படுத்திட்டு போனார் சாமி. நமக்கெல்லாம் எப்படி வாழணுங்கிற அந்த வழிமுறையை காட்டினார் அப்படின்னு சொன்னதுனால இந்த தொழிலாளர் தினத்தில் அவரை முதன்மைப்படுத்தி நம்ம மக்கள்லாம் பதிவுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. சரி, இப்போ நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை தேடி கைலாயத்திலிருந்து சாமி வர்றார். அழுக்கு கந்தையோடு வெந்நீர் அணிந்து உடம்பு முழுவதும் அப்படியே வர்றாரு. அந்த கோலம் நாயனாருக்கு துன்பத்தை தந்தது, உள்ளம் முருகியது. அடியவர் எதிர் சென்று திருவடிகளில் வீழ்ந்து பணிந்து எழுந்தார். இதுதான் அடியாரை கண்ட உடனே செய்யக்கூடியது. நம்ம யாருமே செய்கிறது கிடையாது. நம்ம இந்த இடத்த விட்டுட்டு வெளியூர்களுக்கு போய் பாருங்கள், ஒவ்வொரு அடியார்களை கண்ட உடனே அடியற்ற மரம் போல விழுந்து எழுந்து வணங்கி இருப்பாங்க. பணிவு நம்ம இங்கே பார்க்கும்போது யார்கிட்டையும் பணிவுங்கிறதே கிடையாது. ஏன் வணங்கணும்? நம்ம என்ன அவங்கள விட குறைஞ்சவங்களா? அவங்கள போய் நம்ம வணங்கிட்டு அவங்கள எதுக்கு பெரிய ஆளாக்கணும்? அந்த மாதிரி எண்ணத்தில் தான் இங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு உணர முடியுது. இதெல்லாம் நமக்கு முக்திக்கான வழி ஆகாது. அதான் நம்ம ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வரலாறும் அதுக்காக தான் கேட்கணும். கேட்டதோடு இல்லாமல் சிந்திக்கணும், சிந்தித்து தெளியணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அருள் வரலாற்றை நம்ம சிந்திக்கிறோம். அதுபோல் அந்த அருள் கோலத்தை கண்ட உடனே பெருமானுடைய அந்த கோலம் திருக்குறிப்பு தொண்டருக்கு துன்பத்தை கொடுக்குது. ஏன்னா அழுக்கான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு வருகின்றார். அவர் போய் சொல்கிறார், எந்தையே பெருமானே, என் தந்தையே, தேவரீர் இங்கு எழுந்தருளுவதற்கு அடியேன் செய்த தவமோ? பெருமானே, நீங்கள் இங்கே எழுந்தருளுவதற்கு என்ன தவம் செய்தேனோ? என் குலம் செய்த தவமோ? ஒரு குலத்தில் ஒரு நாயனார் அவதரிக்கிறார்னா அந்த குலமே தவம் செய்த குலம்தான். அந்த வகையில் அந்த ஏகாலியர் குலம்னு சொல்லக்கூடிய வண்ணார் அந்த குலம். அதான் சொல்கிறார், என் குலம் செய்த தவமோ, என் முன்னோர் புரிந்த முடிவில்லாத தவமோ? என்னோட முன்னோர்கள் செய்த முடிவில்லாத தவம். தவத்துக்கு முடிவே இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு சித்ரா பௌர்ணமி, இன்றைக்கி விரதம் இருந்துட்டு நாளைக்கு அதை விட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. முடிவில்லா தவம் அப்படின்றார். அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கணும் நம்ம கவனித்து. எப்பயுமே தவம்ங்கிறது இருக்கணும். அதான் முடிவில்லா தவம்.
அந்த என்னோட முன்னோர்கள் அப்படி ஒரு தவம் செய்திருப்பார்களோ நீங்கள் இங்கே எழுந்து அருள்வதற்கு அப்படின்னு அந்த திருக்குறிப்பு தொண்டர் சுவாமியை பார்த்து சொல்கிறாரு. நானே தவமுடையேன், உயர்ந்தேன், பிறவி பெருங்கடலினின்றும் கரையேறினேன், சிவானந்த பெருவாழ்வு பெற்றேன், தவப்பெரும் குன்றே திருமேனி இழைக்கின்றீர், திருமுகம் வாடியுள்ளது, காரணம் யாதோ, கந்தையினை தந்தருளும், வெளுத்து தருகின்றேன் என்றார் திருக்குறிப்பு தொண்டர். இப்படி பாருங்கள், எப்படி சாமிகிட்ட போய் திருவடியில் விழுந்து பணிந்து எழுந்து உள்ளம் முருகி அவர் வந்ததுனால பிறவி பெருங்கடல்லிருந்து நான் கரையேறிட்டேன்னு சொல்கிறார். அது உண்மை தானே. கரையேற போகிறத சாமியோட அந்த முகத்தை, அந்த திருவடியை கண்ட உடனே, அந்த தோற்றத்தை வேடத்தை கண்ட உடனே சொல்லிட்டார். பிறவி பெருங்கடல்லிருந்து கரையேறினேன், சிவானந்த பெருவாழ்வு பெற்றேன், தவப்பெரும் குன்றே அப்படின்னு கூப்பிட்றார். திருமேனி இழைக்கின்றேர், மேனி இழைத்திருக்கின்றதே, திருமுகம் வாடி இருக்கிறதே, காரணம் யாதோ, என்ன காரணம்? அதான் நம்ம எரிபத்த நாயனாரும் அப்படி தான் அவர் வரலாறுலையும் சொல்லுவார். அடியாரை கண்டுடனே விழுந்து பணிந்து எழுந்து அடியேன் செய்ய வேண்டியது யாது அப்படின்னு கேட்கணுமா. நீங்கள் அதெல்லாம் கேட்காட்டி கூட ஒரு வணக்கத்தை சொல்லலாம், ஒரு புன்சிரிப்பாவது சிரிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம அடியார்கள்ட்ட. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் இந்த திடீர்னு அடியாராக வர்றது, ருத்ராக்கத்தை போடுறது, திருநீரை பூசுறது, திருவாசகத்தை படிச்சுட்டு வீட்டில் கொண்டு போய் போட்டுறது, அது ஏதோ ஒரு பொழுதுபோக்காகவோ நினைக்கிறாங்க. அதுக்காக தான் முதல்ல அடியார்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளணும். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரிந்தால் தான் அந்த பக்குவம் வருங்கிறதுக்கு தான் அடியார்கள் வரலாறை கேளுங்க, படிங்க, பேசுங்க, சத்சங்கம் பேசுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ சாமி சொல்கிறாரு, அன்பனே, இந்த கந்தை மிகவும் அழுக்கேறி உடுத்தி கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது. சாமி சொல்கிறார், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அழுக்க நீக்கக்கூடிய பெருமான், கழுநீர் மாலை கடவுள் போற்றி அப்படிம்பார் மாணிக்கவாசர். இந்த பிறவிங்கிற பெருங்கடலில் விழுந்து நாம் செய்யக்கூடிய அந்த அழுக்கு, நம்மளுடைய மலங்களையெல்லாம் நீக்கி எடுக்கக்கூடியவர் கருணையினால். அதான் அந்த கழுநீர் மாலை, மலங்களை கழுவக்கூடிய, நம்ம வினைகளை நீக்கக்கூடியவர். அதான் வினைக்கேடன்லாம் சொல்லுவார். அப்பேற்பட்ட பெருமான் சொல்கிறாராம், அன்பனே, இந்த கந்தை மிகவும் அழுக்கேறி உடுத்தி கொள்ள முடியாத நிலையில் இருக்குது. அது யார்கிட்ட என்ன கேட்கணும்னு சாமிக்கு தான் தெரியும். சிறு தொண்டர்னா அவர்கிட்ட என்ன கேட்கணும், இயற்பகையாக அவர்கிட்ட என்ன கேட்கணும். அந்த முறையில் நம்ம திருக்குறிப்பு தொண்டர்கிட்ட சொல்கிறார், குளிர் கொடுமையால் இதை விட முடியாமல் நான் உடுத்திக்கிட்டு இருக்கேன். இதை மேற்கு கடலில் சூரியன் விழுவுறதுக்கு முன்னாடி வெளுத்து காய வைத்து கொடுப்பதானால் கொண்டு போய் துவைத்து கொண்டு வாரும்னு சொன்னார். இறைவனே சொல்கிறார். இறைவனுடைய அந்த துணியை வெளுக்கிறதுக்கு இவர் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருப்பார் திருக்குறிப்பு தொண்டர். அதை தான் நம்ம நினைத்து பார்க்கணும். அப்போ திருக்குறிப்பு தொண்டர் சொல்கிறார், பெருமானே, கந்தையை என்னிடம் தந்தருளும், அவனமே பொழுது போவதற்குள் இதனை உலர வைத்து தருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வாறு தராமல் போவாராயின் இந்த உடம்புக்கு இடர் செய்வாராய் என்று கூறி கந்தையை தந்தார். அப்பா, நீ அப்படி கொடுக்கலைன்னா இந்த உடம்புக்கு நீ இடர் துன்பம் செய்தவனாக ஆகுவ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். திருக்குறிப்பு தொண்டர் கந்தையை பெற்றுக்கொண்டு போய் நறுமணம் வீசும் மலர்கள் நிறைந்த ஒரு குளத்தில் துவைக்கிறார். பின்னர் அதை புழுங்க வைத்தார். பின்னர் மீண்டும் துவைக்க முயலும்போது பெரும்பகல் கழிந்து பிற்பகலில் கங்கை முடித்த கண்ணுதர் பெருமானது கருணையால் கருமங்கள் சூழ்ந்து பெருமழை விடாது பெய்தது. முதல்ல ஒரு வாட்டி துவைக்கிறார். ஏன்னா அதுதான் கருப்பாக இருக்குது, ஒரே அழுக்கு கந்தையாக இருக்குது. திரும்பவும் புழுங்க வைத்து திரும்ப துவைக்கும்போது பெருமானுடைய பெரும் கருணையினால் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை தாரை தாரையாக கொட்டுது. மனம் கலங்குறார்.
அந்த மாதவரிடம் கூறிய வாக்குறுதியை நினைந்து உள்ளம் உடைந்து திருக்குறிப்பு தொண்டர் என் செய்வேன், துவைத்து உலர்த்தி தருவதாக இந்த கந்தையை பெற்றேனே, தேவதேவா கருணாகரனே செய்வது அறியேன் என்று வாடினார். மழை ஒருவேளை விட்டு ஒளியும்னு கருதினார். ஆனால் மழை நிற்பதாக காணவில்லை. பகைவரை போல இரவு வந்து விட்டது. இவருக்கு பகை போல இரவு. ஏன்னா இரவுக்குள்ளே கொடுக்குறேன், துவைத்து உலர வைத்து தருகின்றேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் செய்ய முடியலை. தொண்டனார் மிக மிக வருந்தினார். கெட்டேன், குளிரால் உடல் வருந்தும் தூய தவமுனிவரிடத்தில் என் குற்றேவல் தவறிவிட்டதே என்று மயங்கி விழுந்தார். மீண்டும் எழுந்தார். மழை பொழிந்த வண்ணமாகவே இருந்தது. மாதவர்பால் ஓதிய கால எல்லை கடந்தது. சொன்ன எல்லை சூரியன் மறைவதற்கு முன்பாக துவைத்து கொடுக்குறேன்னு சொன்ன கால எல்லை கடந்து விட்டது. சிறியேன், இப்படி நிகழும் என்று அறியேன். முன்னமேயே துணியை துவைத்து வீட்டில் கொண்டு போய் காற்றில் உலர்த்தாமல் போனேன். சிறந்த தவமுனிவரது திருமேனி குளிரால் துன்புறுமாறு தீங்கு இழைத்த எனக்கு இனி வேறு என்ன செயல் இருக்கின்றது? காலந்தவறிய நான் செய்யத்தக்கது இதுவே என்று துணிது வைக்கும் கல்லில் வேகமாக தமது தலையை மோதினார். இந்த சொன்னபடி அந்த தவமுடையவருக்கு துணியை துவைத்து உலர வைத்து கொடுக்க முடியாமல் போன நான் இனி உயிர் வாழவே தகுதியில்லை, இருக்கக்கூடாது, சொன்ன வாக்கை காப்பாற்றவில்லையே அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை விட துணிகின்றார். கல்லில் வேகமாக தலையை கொண்டு போய் மோதுறார். இவ்வாறு அவர் உயிர் விட துணிந்தது தற்கொலையாகாதான்னு நம்ம கேட்கலாம். திருத்தொண்டின் நியதிக்கு ஊர் வந்த பின் பெரியோர் உயிர் வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். ஒரு தொண்டருக்கு நம்ம செய்த வாக்கு நமக்கு காப்பாற்ற முடியலைன்னா அந்த பெரியவங்க இந்த உயிர் வாழ்க்கையை விரும்ப மாட்டாங்க. ஆகவே திருக்குறிப்பு தொண்டர் பாறையில் மோதி உயிர் விட துணிந்து அந்த செயல் தற்கொலை ஆகாது. அது உலகியலுக்கு தான் அது அந்த மாதிரி பொருந்தும். இது அதையெல்லாம் கடந்த ஒரு நிலை. இறைவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்கு இடையூறு வந்ததேன்னு சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியலையே, அவருடைய மேனி வருந்துமே, அதுக்கு நாம் காரணமாயிட்டோமே அப்படின்னு தான் அவர் தன்னோட உயிரை விட போகிறார். அதனால் இது தற்கொலை ஆகாது. இப்படி திருக்குறிப்பு தொண்டர் தன்னோட உயிரை விட துணியும் பொழுது பாறைக்கு அருகில் இறைவனுடைய திருக்கரம் தோன்றி அவருடைய தலையை பற்றி கொண்டது. அப்படியே தடுத்து ஆட்கொள்கிறார், மோத விடாமல். இது மாதிரி கண்ணப்ப நாயனாருடைய அந்த கையையும் பிடித்து கொள்வார் சாமி. எவ்வளோ பெரிய புண்ணியம் பாக்கியம்! திருக்குறிப்பு தன்னுடைய தலையை அந்த பாறையிலிருந்து கரம் தோன்றி அவரை தடுத்து ஆட்கொள்கிறார். இப்போ நீர்மலை மாறி மலர்மலை பொழிந்தது. தழுவ குலைந்த தயாபரன் உண்மையான அன்புடைய நாயனாருக்கு வெண்மையான விடையின் மீது உமையம்மையாருடன் காட்சி தந்து அருளினார். மாலும் அயனும் காணா மகாதேவனை மாதேவனை பாலும் தேனும் போல கண்டு உள்ளம் உருகி அன்பு வெள்ளம் கரை புரள கைகூப்பி தொழுது நின்றார். முக்கட்பெருமான் அன்பரை நோக்கி, உனது அன்பின் திறத்தை மூவுலகங்கட்கும் அறிவித்தோம். நீ சிவலோகத்தில் நம்முடன் பிரியாது இருந்து இன்புறுவாய் என்று அருள் புரிந்தார். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் தூய சிவானந்த பெருவாழ்வு எய்தினார். அதுதான் நம்ம நாயன்மார்களிடத்தில் இருக்கக்கூடிய வைராக்கியம். சொன்ன சொல்ல காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றலை அப்படின்னா
இந்த உயிர் வேண்டாம், தேவையில்லை, வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நாயன்மார்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனாரும் வாழ்ந்திருக்கார். இதெல்லாம் நம்ம கேட்குறதோடு நம்ம இருக்கக்கூடாது. மனம் பக்குவப்படணும். அடியார்களுக்கு என்ன வேணுமோ செய்யணும். திருக்கோயில்களுக்கு போய் அங்கே திருக்கோயிலை சுத்தம் பண்ணுறது, அங்கே வேண்டியதை செய்கிறது, இதெல்லாம் ஒரு அடியார்களுக்கு உரிய ஒரு கடமை. இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் உடனே பெரிய ஆள் ஆயிரணும், நம்ம பிரபலமாகணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம இறைவன்கிட்ட கொண்டு போய் கண்டிப்பாக சேர்க்காது. பலகாலம் தொண்டு செய்யணும், பலகாலம் பொறுமையாக இருக்கணும். சாமியே உலகறிய செய்வார். சாமியே ஒரு காலத்தில் உலகறிய செய்வார். அதுதான். இதை புரியாமல் தான் மக்கள் எல்லாத்துலேயும் அவசரப்படுறாங்க. அது சொன்னால் நம்ம மேலேயும் கோவப்படுவாங்க. அதனால தான் எதுவுமே சொல்கிறதில்ல. யார் யார் எப்படி எப்படி பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நாமெல்லாம் விட்டுறது. நம்மளுக்கு பெருமான் என்ன கொடுத்துருக்காரோ அவரை பேச சொல்லியிருக்காரு, பாட சொல்லியிருக்காரு, அவருடைய திருவாசக முற்றோதல் நடத்த சொல்லியிருக்காரு, என்ன பணி கொடுத்துருக்காரோ அதை நம்ம செய்கிறோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு நம்ம பெருமானுடைய திருவருளால் அவர்கிட்ட பணிகளை நம்ம செய்து கொண்டு நாம் அமைதியான முறையில் இருக்கணும். நம்மளுக்கு யார் கேட்குறாங்களோ கேட்குறவங்களுக்கு சொன்னால் போதும், கேட்காதவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போல்லாம் பக்குவப்பட்டவங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஆகையினால் நமக்கிட்ட பணியை நம்ம செய்துட்டு இறைவனோட திருவடியை அடைய வேண்டும்ன்றது தான் நம்ம நோக்கமாக இருக்கணும். இந்த நல்ல நாளில் நம்ம திருக்குறிப்பு தொண்டருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு நமக்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.